சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடம் வாங்காம மிஸ் பண்ணிட்டீங்களாங்க. இப்ப கவலைப்படவே தேவையில்லை. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சூப்பரான பிளாட், சூப்பரான லொகேஷன்ல கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹைவே, ஒரு ஹைவே, பெங்களூர் ஹைவே, திருப்பதி ஹைவே, 2 ஹைவே இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன பிரைஸ் தராங்க, என்ன லொகேஷன் அட்வான்டேஜ், என்னென்னலாம் அமிட்டிஸ் கொடுக்காங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லேண்ட் இல்ல வீடு கட்டி வரணும், ஒரு லோ செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட பிசினஸஸ், உங்க லேண்ட், வில்லா, பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மிஸ்டர் இளையராஜா சார் தான் இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க, இந்த புது ப்ராஜெக்ட் உங்க கம்பெனி பற்றி சொல்லுங்க சார். நம்ம ஆல்ரெடி சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா 30 to 40 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம், செம்பாக்கம், தாம்பரம் அண்டு கூடுவாஞ்சேரி, இது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட வெஸ்ட் தாம்பரத்தில் நம்ம ஒரு வீடியோ கொலாப் பண்ணியிருந்தோங்க. இது 2வது வீடியோ. சரிங்க சார், இந்த புது ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன, இந்த லொக்கேஷன் ஹைலைட்லாம் சொல்லுங்கள் சார். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து திருமழிசை சார். திருமழிசை பக்கத்தில் வெள்ளவேடு. ஓகே. திருமழிசையிலேருந்து ஒரு 5 minutes வந்துடலாம். ஸோ சென்னை பப்ளிக் ஸ்கூல்லேருந்து ஒரு 5 minutes வந்துடலாம். பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 5 minutes. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு 10 minutes. ஓகே. ஸோ மேக்ஸிமம் சென்டராக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி. எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷனும் உங்களுக்கு நசரத்பேட்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு டிசம்பரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் வரைக்கும் கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு கிலோமீட்டரில் சொல்லணும்னா 1.8 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி நீங்கள் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேயும் கனெக்ட் பண்ணலாம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை திருப்பதி ஹைவே அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸில் இது அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நசர்பேட்டை வழியாக போய் நீங்கள் சென்னை அதாவது வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ரோட்லேருந்து ரைட் சைட் போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடு போனீங்கன்னா மாதாவரம், ரெட் ஹில்ஸ், மீஞ்சூர் இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ லொகேஷன் ஹைலைட் இருக்குங்க. சரிங்க சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல் சொல்லுங்க சார். எவ்வளவு பிளாட் போட்டுருக்கீங்க என்னன்றது சொல்லுங்க சார். பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்டு சார். ஓகே. வித் ரெரா அப்ரூவ்டு. ஓகே. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ். ஓகே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 பிளாட்ஸ். ஓகே. இல்லை 50% ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். ஓகே. 50% மட்டும் அவைலபிள் இருக்கு. பிளாட் சைஸ் என்ன ரேஞ்ச்? பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டுருக்காங்க. உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேவர் பிளாக் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். சரி, இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்குவாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கும் சார்? இங்கே மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4200ல இருந்து 4500 சார். ஓகே. பட் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 3999 வந்து பெஸ்ட் பிரைஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ, இப்போ 3999 பெர் ஸ்கொயர் ஃபீட் தரீங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரும்போது இதோட பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்க. பெஸ்ட்டாக பண்ணலாம். ஆமாம் சார், ஸோ நீங்கள் நம்ம பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. சரி, ஓகே சார். பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க சார். சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு சார். ஓகே. வித்தின் 5 minutesல போயிடலாம். ஸோ அதே மாதிரி பனிமலர் காலேஜ். ஆமாம், நீங்கள் பனிமலர் எடுத்துட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் இருக்கு, இன்ஜினியர் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே மாதிரி சவிதா காலேஜ் எடுத்துக்கலாம். ஒரு 20 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அண்ட் இருங்காட்டு போயிடலாம். இந்த மாதிரி சுத்தியுமே உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நசர்பேட்ல இப்போ அவைலபிள் இருக்குங்க டிசம்பர்ல இருந்து. சரி சார், இவ்வளவு டீடைல்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது டாக்குமெண்ட் வைஸ் எப்படி சார் இருக்கு? டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் சார். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. சோ CMD அப்ரூவ்டு வித் ரெரா அப்ரூவ்டு. ஓகே. சோ கிளியரா இருக்கும் டாக்குமெண்ட். நம்ம டாக்குமெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஓகே. சோ 90% பேங்க் லோன் பண்ணலாம். ஓகே சார். இப்போ சைட்டை விசிட் பண்றதுக்கு கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் ஃப்ரீ சைட் விசிட் தான் சார் நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஓ, அவங்க சைட் வந்து பாக்குறது ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அங்க பார்த்து சொல்லுங்க. தாராளமா அவங்க வந்து 1 or 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க போடுற அமௌண்ட் மேக்ஸிமம் ட்ரிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓ, ட்ரிபிள் ஆகும். கண்டிப்பா ஆகும். ஓகே. ஸோ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திருமணிசை சேட்டலைட் டவுன்ஷிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கண்டிப்பாக 2 to 3 இயர்ஸில் டபுள் ஆகுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதை சுற்றி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், பரந்தூர் ஏர்போர்ட், இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸில் நீங்கள் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆகட்டும், திருப்பதி ஹைவேலேருந்து ஜஸ்ட் 400 மினிட்ஸ் சுற்றி உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஏரியாவோட க்ரோத், அதனால தான் சேட்டலைட் டவுன்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணுறது இவங்களே பிக்கப் ட்ராப் கொடுக்குறாங்க. வந்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க. பை.